இன்றைய மன்னா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 44வது வசனம். 1 ராஜாக்கள் 18:44. 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். எலியாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ ஆகாபுக்கு போய் உன்னை காண்பி, நான் தேசத்துல மழையை கொண்டு வருவேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி எலியா சென்றார். எலியா சென்று கர்த்தரே தெய்வம் என்பதை ஜனங்களுக்கு முன்பாக நிரூபித்து காட்டினார். அதற்கு பின்பாக மழைக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வேலைக்காரர் முதலாவதாக சொல்லும் போது எந்த அறிகுறியும் இல்லை, ஒரு அடையாளமும் இல்லை. ஆனால் எலியா ஜெபத்தை விடவில்லை. நீ இப்போ 7 தடவை பாரு என்று சொன்னார். 7ஆம் தடவை வரும்போது உள்ளங்கை அளவுக்கு ஒரு சிறிய மேகம் எழும்புகிறதை சொன்னான். அந்த ஒரு சிறிய அடையாளம் எலியாவுக்கு போதுமானதாக இருந்தது. உங்களுடைய ஜெபத்தை கூட நீங்கள் தளர விடக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு உள்ளங்கை மேகத்தை உங்களுக்கும் எழுப்புவார். ஒரு சிறிய அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பார். அந்த அடையாளம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்துக்கு ஆரம்பமாக இருக்கும். இந்த வருஷத்தில் எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதிலை கொண்டு வருவார். இந்த காலம் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியல, ஒரு மாற்றம் கூட இல்லையே நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஏனென்றால் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறவர். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எலியாவின் ஜெபத்தை கேட்டு உள்ளங்கை மேகத்தை எழும்ப பண்ணினவர், எங்களுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் ஜெபத்தில் ரொம்ப நாளாக சில அற்புதங்களுக்காக காத்துட்டு இருக்காங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக, ஒவ்வொருத்தர் ஜெபத்துக்கும் பதில் வருவதாக, சீக்கிரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.